ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பங்குனி உத்திரம், அதுக்காக கோயிலுக்கு போகிறதுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன். இப்போ ரெடி ஆகியாச்சு, ஃபைனலாக பூ வச்சுட்டோன்னா அவ்வளோதான், கோயிலுக்கு கிளம்பிட வேண்டியதான். இன்றைக்கி வந்து எனக்கு பூ பார்த்திங்கன்னா முல்லைப்பூ தான் வந்து கிடச்சிச்சு. பூ கொண்டு வர அக்கா கிட்ட மல்லிப்பூ இல்லையாம். நான் எப்போவுமே மல்லிப்பூ தான் வாங்குவேன். அவங்க அன்றைக்கி இல்லைன்னு சொன்னதுனால பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முல்லைப்பூ தான் வச்சேன். இதுவுமே சூப்பராக இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இப்போ வந்து நான் ரெடி ஆகியாச்சு, இன்னைக்கு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதான். இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு கிளம்பி கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நட திறக்கலை, கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னாங்க. உள்ளே வந்து சுவாமிக்கு அலங்காரம்லாம் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் வந்து அர்ச்சனைக்காக கொண்டு வந்த பூ பழம்லாம் வந்து நம்ம கொண்டு வந்த தாம்பளத்தட்டில் எல்லாத்தையும் எடுத்து சாமி முன்னாடி வச்சுட்டு இனி கொஞ்சம் லேட் ஆகும் இது பூஜை நடக்கிறதுக்கு. பூஜை நடந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அர்ச்சனை நடக்கும். அதனால நம்ம அங்கே வந்து ஒரு ஓரமாக உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேர்லாம் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் வெளியே நல்லா வெயிலாக இருந்துச்சு. இங்கே நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கே நல்லா வந்து ஜில்லுன்னு இருந்துச்சு. அதனால் உள்ளவே நாங்கள் உட்காந்துட்டோம். இந்த சாரீ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பட்டு சாரீ தான் கட்டணும்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். இந்த வெயிலுக்கு பட்டு சாரீ கட்டினா கசகசன்னு இருக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு காட்டன் சாரீ கட்டிட்டு வந்துட்டேன். இந்த காட்டன் சாரீ வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொட்டிக்கில் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச கலரு, சிம்பிளாக இருந்து அதே மாதிரி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்து. இப்போ கோயிலில் நட திறந்தாச்சு. இப்போ பூஜைலாம் முடிஞ்சதும் சாமி ஆடும். என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். பேர் என்னன்னு கேளுங்க. என்னங்க சாமி ஆட்டம்லாம் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது தாங்க எங்கள் குடும்ப கோயில். குடும்ப கோயில் அப்படின்னா குலதெய்வம் கோயிலுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் நாங்கள் எங்கள் ஊரில் குடும்ப கோயில்னு சொல்லுவோம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இது வந்து சாஸ்தா கோயில். இங்கே வந்து பங்குனி உத்திரம் அன்னைக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும், ரொம்ப விசேஷமாக இருக்கும்.
பங்குனி உத்திரம் அப்படின்னா முருகருக்கு தான் விசேஷம். ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க குலதெய்வம் கோயிலில் தான் விசேஷமாக இருக்கும். இங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பங்குனி உத்திரம் டைமில் வரி போடுவாங்க. அந்த குடும்பக்காரவங்களுக்கு பங்காளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சேர்ந்து வரி போடுவாங்க அவங்களுக்கு. இந்த வாட்டி எங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வரி போட்டிருந்துச்சு. காலையிலேருந்தே நம்ம கோயிலில் விசேஷமாக தான் இருக்கும். காலையில் வந்து 8 மணிக்கு பூஜை கொடுத்து அப்போ வந்து பாலாபிஷேகம் நடக்கும். காலையில் என் ஹஸ்பண்ட் வந்து தோட்டத்துக்கு போகும்போதே பாலெல்லாம் வாங்கி கோயிலில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த வாட்டி தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பால் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். காலையிலே 8 மணிக்கே பால் அபிஷேகம்லாம் முடிஞ்சு அப்புறம் மத்தியானம் பூஜைலாம் நடந்து அப்புறம் மேளம் மேளதாளம்லாம் வச்சு அதுக்கப்புறம் சாமிக்கு நல்லபடியாக பூஜைலாம் முடிஞ்சு சாமி ஆடுறதையும் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அன்னதானம் நடந்துகிட்ருக்கு. எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெளியூரில் கோயில் இருக்கும். எங்களுக்கும் ஃபஸ்ட்டு வெளியூரில் தான் இருந்துச்சு, ஆரல்வாய்மொழின்னு சொல்லி. அது பக்கம்தான். ஆனால் நாங்கள் வந்து அங்கேருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து கோயில் கட்டிட்டோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உவரி அந்த மாதிரி சிற்றூர் அந்த சைட்லலாம் இருக்கும். அவங்க வந்து கிடாயெல்லாம் கொண்டுட்டு போய் சாமிக்கு செலவழித்து அவங்களும் சமைச்சு அதை சாப்பிட்டுட்டு 3-4 நாள் தங்கி இருந்துட்டு வருவாங்க. நான் வந்து வரும்போது நட திறக்காதனால சாமி வந்து சரியாக கும்பிட முடியல. இப்போ தான் வந்து சாமி வந்து நல்லா கும்பிட்றேன். என் கூட இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே எங்கள் சாமியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கணும்னு சொல்லி நான் வந்து எங்கள் சாமியை வேண்டிக்கிறேன். இப்போ வந்து நான் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. எங்கள் கோயிலில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நான்வெஜ்ஜெல்லாம் கிடையாது, ஃபுல்லுமே எல்லாமே வெஜ்ஜு தான். இப்போ நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. சாமிக்கு அர்ச்சனைக்கு கொண்டுட்டு போயிருந்தது எல்லாமே ஒரு கட்டைப்பையில் தான் கொண்டு போயிருந்தேன். உள்ளே இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லி எல்லாம் இப்போ வெளியே எடுத்து வச்சுட்டேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ரசித்து பார்த்தமைக்கு நன்றிகள். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.